என் பேர் கீதனா. நான் ஐயம்பாளையம் கிராமத்துலேருந்து வரேன். 6ஆம் தேதி காலையில் 10 மணி அளவில் எங்கள் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்க லேண்டு பிரச்சனைக்காக வந்து நீ பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க. நான் எங்கள் அத்தை வந்து கேட்டதுக்கு அடிதடி பிரச்சனையாக நான் கேஸ் கொடுத்தேன். அடிதடி பிரச்சனையாக வந்து மாற்றிட்டாங்க அவங்க. இதுக்கு இந்த தக்க நடவடிக்கை எதுவுமே எடுக்கவே இல்லை. இன்ன வரைக்கும் பாலியல் குடும்பம் இன்ன வரல எந்த இதுவும் எடுக்கவே இல்லை. கேஸ் எதுவுமே எடுக்கல. கேஸ் எடுத்துட்டாங்க. அவனுக்கு உள்ளே இருக்கான். ஆனால் இன்னைக்கு அவனுக்கு பெயிலில் வரான். அவனுக்கு இந்த எண்ணம் இன்னும் அது எதுவுமே சொல்லலை. அவங்க அடிதடி கேஸ் மட்டும்தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த பாலியல் வன்முறையும் இந்த கேஸ் எடுக்கவே இல்லை அவங்க. எந்த ஊர் நீங்கள்? எங்கேருந்து? நாங்கள் ஐயம்பாளையம் கிராமத்துலேருந்து வரோம். ஐயம்பாளையம் முசிறி. லேண்ட் அவங்க சித்தியோட நிலத்தை நாங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அந்த லேண்ட் பிரச்சனைக்காக தான் அவங்க இப்படி வா அப்படின்னு சொல்லி இது மாதிரி தகாத வார்த்தை நடந்துக்கிட்டாங்க சார். முசிறி ஐயம்பாளையமா? முசிறி ஐயம்பாளையம். உங்களுக்கு வந்து உங்கள் ஊரில் இந்த பாலியல் கேஸ் போடல, அடிதடி கேஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க. அதுக்கு மட்டும் தான் அவங்க ஆக்ஷன் எடுத்தாங்க. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. பாலியல் வன்முறையும் அவங்க கேஸே போடல. இன்னும் நீங்கள் மகளிர் ஸ்டேஷன் போனீங்களா? மகளிர் ஸ்டேஷன் போகல. இவங்க இதில் எடுத்துருப்பாங்க. என்கிட்ட தானே வாக்குமூலம் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் இதுலேருந்து கேட்டு எடுக்கல. நேற்று நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனோம். ஆனால் அவங்களுக்கு இந்த அடிதடி கேஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஜிஹெச் போனோடனே அவங்க இந்த இதுக்கு தான் வந்திருந்தாங்க. அடிதடி கேஸ் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. எதுவுமே சொல்லவே இல்லை, இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை எங்கள்கிட்டும். அந்த அடிப்பட்ட கேஸ்லையா அதுக்கு தான் மனு கொடுக்க இன்னைக்கு வந்திருக்கோம். பாலியல் வன்கொடுமை நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸுக்கு மனு கொடுக்க வந்திருக்கோம். நாங்கள் இன்னைக்கு அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும்.